ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் நெல்லிக்காய் ஜாம். வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிற இந்த நெல்லிக்காயில் ஜாம் செஞ்சு சாப்பிடும் போது இந்த பனிக்காலத்தில் நம்மளுக்கு உடம்புல நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்குங்க. இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த நெல்லிக்காவை நாம் 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஸ்டீமர் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது நெல்லிக்காயில் வெடிப்பு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே அவிக்கலாம். இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை நல்லா தட்டியிருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை உருக வச்சா மட்டும் போதும். பாகுபதம் தேவையில்லை. நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போது நெல்லிக்காய் ஓரளவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக சீச்சு இல்லை கட் பண்ணினாலும் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது வெள்ளைப்பாகு ஆரமும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அடுத்ததாக நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லேசாக கரையாத மாதிரி இருக்கும். கிளற கிளற நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. டைரெக்டாக அடுப்பில் ஏற்றினோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கரைக்க முடியாது. நான்ஸ்டிக் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக நாம் கரைச்சி வச்சுருக்க அந்த கலவையும் சேர்த்துருங்க. அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். முதல்ல நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும். நேரம் போக போக நல்லா கொதி வந்துடும். இந்த மாதிரி கொதிக்கும் போது அப்படியே ரொம்ப அதிகமாக கொதித்து பபிள்ஸாக வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால நான் மூடி போட்டு மூடிக்கிறேன். பாருங்கள், மூடியிலேயே எவ்வளோ தெரிச்சிருக்கு. ஊடால நீங்கள் திறந்து கிளறணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே பாருங்கள் எப்படி இந்த பபிள்ஸாக கொதிச்சிட்ருக்குன்னு. திரும்ப நீங்கள் மூடி போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரத்திலேயே நல்ல நீர் சத்து குறையும் போது ஒரு 1/2 எலுமிச்சம்பழச்சாறு, நல்ல பெரிய எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் சாறை இதில் சேர்த்துருங்க. இல்லாட்டி உங்களுக்கு வெள்ளைப்பாகு இறுக ஆரம்பிச்சிடும். ஓரளவு நல்லா கொதி அடங்கவும் நம்ம திறந்து வச்சே கிளற ஆரம்பிக்கலாம். அப்போ அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா கூட அடிப்பிடிக்காது, ஏன்னா இது நான்ஸ்டிக் கடாய். ஃபைனலாக நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு லேசாக ஒரு கிளறிட்டு ஸ்டவ்வை நாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எடுக்கும் போது இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். உங்களுடைய நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. சீக்கிரம் கெட்டு போகாது. தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டில் நீங்கள் தடவி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் அதில் உள்ள லைட்டான புளிப்பு சுவையை என்ஜாய் பண்ணி நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ப்ரெட்டில் தான் அப்ளை பண்ணி கொடுக்கணும்னு இல்லை, அப்படியேவும் டெய்லி 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.